Welcome student, class 8 science unit 8 universe and space science part 1.1 rockets. Universe and space science இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives know about the parts of rockets and the types of rocket fuel, understand the principle behind launching of rockets, list out the achievement of Indian space programs Chandrayaan and Mangalyaan, know about NASA and contribution of Indians in NASA. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்துருக்காங்க. Concept map, universe and space science. இந்த லெசனில் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் ராக்கெட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் ப்ரொப்பல்லன்ஸ் வரும். செகண்ட் டாபிக் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸு. தேர்டு டாபிக் நாசா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய ராக்கெட்டில் பார்க்க போகிறோம். அந்த ராக்கெட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். Introduction. Have you ever watched the clear sky in the night? We will be delighted when we see countless number of stars and the beautiful moon. என்னைக்காவது நீங்கள் நைட்டு வந்து கிளியர் ஸ்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மொட்டை மாடியில் போய் நைட்டு படுத்து தூங்குறோன்னு சொன்னால் நம்ம வானத்தை பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டார்ஸ் அந்த மூன் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். The science, which deals with the study of stars, planets and their motions, their positions and composition is known as astronomy. அப்போ அந்த சயின்ஸ் வந்து இதெல்லாம் டீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம். வானவியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஜோதிடத்துக்கும் கூட அஸ்ட்ராலஜிங்கிற நேம் வரும். அப்போ பொதுவாகவே வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை பற்றி நம்ம சொல்கிறத தான் நம்ம அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அண்டு அதோட மோஷன்ஸ், அதோட பொசிஷன், அது எதெல்லாம் சேர்ந்து உருவாயிருக்குங்கிறத பற்றி படிக்கிறது. த ஸ்டார்ஸ், த பிளானட்ஸ், த மூன் and many other objects like asteroids and comets in the sky are called celestial objects. அப்போ what are celestial objects னு உங்களை கேட்டால் நீங்கள் இதை எழுதணும். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், மூன்ஸ், இது நமக்கு நல்லாவே தெரியும். பர்டிகுலராக 2 பிளானட்டுக்கு இடையில சின்ன சின்ன பொருட்கள் கிடக்கும். இப்போ இந்த ஆஸ்டிராய்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்கும்போது கீழே உதிர்ந்து கிடக்கும். அப்போ அதை மாதிரி உள்ளதான் இந்த ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ பிளானட் வந்து ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் வந்து செதறி கிடக்கும். அதை தான் ஆஸ்டிராய்ட்ஸ். காமெட்ஸ் அப்படிங்கிறது வால் நட்சத்திரம். இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம வந்து செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். The sun and the celestial objects which revolve around it form the solar system. அப்போ எது சோலார் சிஸ்டம்? சன் ப்ளஸ் 9 பிளானட்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ 8 பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ சன் ப்ளஸ் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது எல்லாமே உள்ளே வந்துடும். A collection of billion of stars held together by mutual attraction is called galaxy. அப்போ கேலக்ஸி அப்படின்னு சொன்னால் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு அட்ராக்ஷனில் இருக்கிறத தான் நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். அவர் சன் பிலாங்ஸ் டு எ கேலக்ஸி கால்டு மில்கி வே. நிறைய கேலக்ஸி இருக்குது. நம்ம கேலக்ஸிக்கு வந்து மில்கி வே அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் ஃபார்ம் த யூனிவர்ஸ். கேலக்ஸிலாம் ஒன்று சேர்ந்தால் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து அட்ரஸ் எழுத சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு செக்ஷன் அப்படின்னு சொன்னால் 8th A அப்படின்னு எழுதுவீங்க. அடுத்து உங்கள் ஸ்கூல் பேர் எழுதுவீங்க. அடுத்து உங்களோட ஊர் பேர் எழுதுவீங்க. அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறமா இந்தியா, ஏசியா, எர்த்து, அப்புறம் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா மில்கி வே கேலக்ஸியில் இருக்குது. அந்த மில்கி வே கேலக்ஸி எங்கே இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸில் இருக்குது. இப்படி தான் நம்ம அட்ரஸை பசங்களே எழுதி வைப்பாங்க நோட்டில். அப்போ இது முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ அந்த யூனிவர்ஸில் வந்து நிறைய கேலக்ஸி இருக்குது. அதில் ஒரு கேலக்ஸி தான் மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்ஸியில் தான் சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டமில் தான் சன் அண்டு 9 பிளானட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கக்கூடிய எர்த்தில் நம்ம இருக்கோம். அந்த எர்த்தில் ஏசியாங்கிற காண்டினென்ட்டில் இந்தியாங்கிற கண்ட்ரியில் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலர் சிட்டியில் நம்ம ஸ்கூலில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்படி தான் நம்மளோட அட்ரஸ் வந்து வரும். அப்போ இந்த ரீசன்ட் இயர்ஸ் மெனி கண்ட்ரீஸ் ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட்
to explore the space, and they are sending manned and unmanned rockets to the moon and other planets. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளாகவே எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க. மூணுக்கோ மற்ற பிளானட்டுக்கோ மனிதர்கள் இல்லாமலேயோ ராக்கெட் அனுப்புறதுலையும் அதை பற்றின ஆராய்ச்சிலையும் அதிகமாக ஈடுபடுறாங்க. அவர் கண்ட்ரி ஆல்சோ ஹேஸ் லான்ச்டு எ நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் இன் டு த ஸ்பேஸ் அண்ட் அச்சீவ்டு எ லாட் இன் ஸ்பேஸ் ரிசர்ச். இப்போ நம்ம கண்ட்ரியும் நிறைய ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கோம். நிறைய நம்ம வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கோம். In this lesson, we will study about launching of rockets, type of rocket fuels, Indian Space Research Program and NASA. இதை பற்றிலாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Rockets. The universe is a great mystery to all of us. இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய ரகசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ட்ரி அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எர்த்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எர்த்துக்கு வெளியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம். இப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இப்போ ஒரு அணிப்பிள்ளை எடுத்துக்கிறீங்க, ஒரு டாக் எடுத்துக்கிறீங்க. இப்போ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அணில் இருந்தாலும் அந்த டாக் இருந்தாலும் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். ஒரு பேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும், போய் சாப்பாடு தேடும், நைட் ஆனோடனே கூடுக்கு வரும், படுத்து தூங்கும். ஆனால் இந்த மனித இனம் ஒன்று மட்டும்தான் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்போ இருந்த மாதிரி இல்லை. இப்போ உங்கள் அம்மா அப்பாவை விட நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வர்ற ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் உங்களை விட இன்னும் புத்திசாலியாக இருப்பாங்க. அப்படி அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து மனிதர்களுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்து இந்த எர்த்தை தாண்டி வெளியில் என்ன இருக்குது, வேறு என்ன பிளானட்ஸ் இருக்குது, அங்கே இதை மாதிரி ஏலியன்ஸ் இருக்காங்களா, பறக்கும் தட்டுகள் வருதா, அப்போ ஏன் அப்படி இருக்காங்க, இதை நோக்கி நம்ம வந்து ரிசர்ச் போய்கிட்டே இருக்கோம். ஒருவேளை இந்த பூமி வாழ தகுந்ததாக இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வேறு எங்கேயாவது போய் வாழலாமா, இதை மாதிரியான மனதுக்குள்ளே நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும். அந்த ரகசியங்கள் எல்லாமே யூனிவர்ஸில் இருக்குது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கும். இப்போ நம்மளே கையை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதிராளிங்களுக்கு நம்ம கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கும். அப்போ நம்ம கையை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம நாள்தோறும் நம்மளோட சயின்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். Our mind always tries to know about the space around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். Understanding the space will be helpful to us in many ways. இப்போ அந்த ஸ்பேஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது நமக்கு பல விதத்தில் பயன் தரும். Space research provides information to understand the environment of the earth, changing the climate and weather on the earth. அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறது வந்து நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் என்ன மாற்றம் இருக்குது, அப்புறம் வந்து கிளைமேட் வெதரில் என்ன மாற்றம் இருக்குங்கிற மாதிரியான தகவல்களை அது நமக்கு கொடுக்குது. எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஆன்சர் மெனி ஆஃப் த சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் தீஸ் டேஸ். அப்போ இந்த ஸ்பேஸை பற்றின இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸ்க்கு ஒரு பதிலை அது கொடுக்குது. டிஸ்கவரி ஆஃப் ராக்கெட்ஸ் ஹேஸ் ஓப்பன் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் டு அஸ். அப்போ இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சது தான் இந்த யூனிவர்ஸை பற்றின ஒரு நாலேஜை நமக்கு நல்லா கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ராக்கெட்டை வச்சு நம்ம நிறைய வந்து சேட்டலைட்டை நம்மளால் அனுப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மைல்கல் அப்படிங்கிறாங்க. Rocket help us to launch space probes to explore the planets in the solar system. அப்போ ராக்கெட் என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஸ்க்கு வந்து நிறைய சேட்டலைட்டை அனுப்பி நம்மளை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு லான்ச் ஸ்பேஸ் பேஸ்டு டெலஸ்கோப் டு எக்ஸ்ப்ளோர் த யூனிவர்ஸ். அப்போ யூனிவர்ஸில் வந்து ஒரு டெலஸ்கோப்பு வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அந்த ராக்கெட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. மோர் தேன் ஆல் ராக்கெட்ஸ் எனேபிள் அஸ் டு புட் சேட்டலைட்ஸ்
which are useful to us in a number of ways. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ராக்கெட்டை விட இப்போ நமக்கு வந்து சேட்டலைட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது நிறைய வழியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த சேட்டலைட் அனுப்புறதுக்கு ராக்கெட்டு ஹெல்ப் பண்ணுது. அவர் கண்ட்ரி ஹேஸ் எஃபெக்டிவ் ராக்கெட் டெக்னாலஜி அண்ட் ஹேஸ் அப்ளைட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி டு ப்ரொவைட் ஸோ மெனி ஸ்பேஸ் சர்வீசஸ் குளோபலி. இப்போ இன்றைக்கி நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா ராக்கெட் டெக்னாலஜியில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ராக்கெட்டை வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா அது சேட்டலைட்டை கொண்டு போய் வெளியில் நிப்பாட்டிட்டு திரும்ப அந்த ராக்கெட் வந்து கடலில் வந்து விழுந்துடும். ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ராக்கெட் எல்லாம் திரும்ப கரெக்டாக லேண்ட் ஆகி திரும்ப அந்த ராக்கெட்டை நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டூ யூ நோ? இப்போ இந்த ராக்கெட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ இந்த ராக்கெட்டை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தீபாவளிக்கு வெடி வைக்கிறீங்க. அந்த அப்போ நரகாசுரன்கிற ஒரு அரக்கன் இறந்ததுனால தான் நம்ம வந்து வெடி வெடித்து தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நரகாசுரன் இறந்துருந்தாருன்னு சொன்னால் அப்போவே இந்த மாதிரியான லக்ஷ்மி வெடி, வெங்காய வெடி, இந்த மாதிரி வெடியெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். அப்போ அந்த வெடியை அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து திஷ்டி சுற்றி போடுவாங்க, உப்பும் மிளகாயும். அந்த திஷ்டியை சுற்றிட்டு கொண்டு போய் விறகடுப்பில் போடும்போது அது என்ன பண்ணும்? படபடன்னு வெடிக்கும், உப்பும் மிளகாயும். அப்போ அதை வச்சு தான் வெடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ உப்பும் மிளகாய் ஒன்று சேர்ந்து நெருப்பில் பட்டால் வெடிக்குதுன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பொட்டு வெடி அப்படியே டெவலப் ஆகி தான் இன்றைக்கி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை அது வந்து கெடுதல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெடிகளையே குறைச்சிட்டோம். அப்போ அதே மாதிரி அப்போ அந்த ராக்கெட்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சைனீஸ் தான் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கெட்ஸ் வேர் இன்வென்டட் இன் சைனா மோர் தேன் 800 years ago. கிட்டத்தட்ட நம்ம இப்போ 2000 சம்திங்கில் இருக்கிறோம். அப்போ 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. த ஃபஸ்ட்டு ராக்கெட்ஸ் வேர் எ கார்ட்போர்டு டியூப் பேக்டு வித் கன் பவுடர். ஒரு டியூப்பில் வந்து கன் பவுடரை வச்சு ஒரு ஆரோ மாதிரி விட்டுருப்பாங்க. தே வேர் கால்டு ஃபயர் ஆரோஸ். ஏன்னா அப்போல்லாம் சண்டை போடுறதுக்கு நம்ம அம்பு, வில் இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த வில் அப்படிங்கிறதா அந்த ஆரோவாக பயன்படுத்தியிருக்காங்க. இன் 1232 AD the Chinese used these fire arrows to defeat the invading Mongol army. அப்போ சைனீஸ்க்கு படையெடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மங்கோல் ஆர்மியை வந்து ஜெயிக்கிறதுக்காக அவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. The knowledge of making rockets soon spread to Middle East and Europe where they were used as weapon. இது வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் யூரோப்புக்கும் அந்த பரவி அப்படியே அவங்க வந்து வெப்பன்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட். இதில் வந்து ராக்கெட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எ ராக்கெட் இஸ் எ ஸ்பேஸ் வெஹிக்கிள் வித் எ வெரி பவர்ஃபுல் இன்ஜின் டிசைன்டு டு கேரி பீப்புள் ஆர் எக்யூப்மெண்ட் பியாண்ட் எர்த் அவுட் இன்டு ஸ்பேஸு. இப்போ இந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஜினால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணுன்னு சொன்னால் மனிதர்களையோ இல்லை நம்ம எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டையோ எர்த்தை தாண்டி கொண்டு போய் வச்சுட்டு வருது. தெர் ஆர் 4 மேஜர் பார்ட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் இன் ஏ ராக்கெட். ராக்கெட்டில் வந்து 4 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளே வந்து ஸ்கூல்லையே ஒரு ராக்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் ராக்கெட் பண்ணிடுவீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க. அந்த ராக்கெட்டை வந்து ஒரு 2 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் அனுப்பவும் செய்கிறீங்க பேப்பர் ராக்கெட்டை. அப்போ அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் சிஸ்டம். அப்போ ராக்கெட் எதை வச்சு செஞ்சுருப்பாங்க? டைட்டானியம் ஆர் அலுமினியம் வச்சு செஞ்சுருப்பாங்க. இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பேலோடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பேலோடு சிஸ்டம்னா இதில் தான் வந்து நிறைய சேட்டலைட்டை உள்ளே வச்சு அனுப்புவாங்க. இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எங்கள் சேட்டலைட்டையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிட்டத்தட்ட மோர் தென் 20 சேட்டலைட்டை உள்ளே வச்சு நம்ம அனுப்பிடுறோம். அதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பணம் வாங்கிக்கிறோம் அந்த கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து. அடுத்ததாக வந்து கைடன்ஸ் சிஸ்டம். இதுதான் வந்து உள்ளே வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்த பார்ட் வந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இப்போ இவ்வளோ பெரிய ராக்கெட்டில் சேட்டலைட் வச்சுருக்கக்கூடிய இடமும் சின்னதாக இருக்குது,
ஹோல் கண்ட்ரோலும் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த மானிட்டரிங் எல்லாமே இது உள்ளதாக இருக்குது. அந்த இடமும் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரொபல்சன் சிஸ்டம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. முக்கால்வாசி இடத்த இதுதான் அடிச்சுக்குது. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், பேலோடு சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்சன் சிஸ்டம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். Structural system, frame. The structural system is the frame that covers the rocket. எப்போ நம்ம ஹியூமன் பாடியை பற்றி பார்க்கும்போது போன் தான் வந்து ஹியூமன் ஸ்ட்ரக்சருக்கு ஃப்ரேம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ங்கிறது தான் ராக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல் லைக் டைட்டானியம் ஆர் அலுமினியம். ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அதே சமயம் லைட் வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய டைட்டானியம் இல்லைன்னா அலுமினியம் வச்சு இதை செய்கிறாங்க. Fins are attached to some rockets at the bottom of the frame to provide stability during flight. அப்போ சில ராக்கெட்டில் வந்து ஃபின்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பேலோடு சிஸ்டம். Payload is the object that the satellite is carrying into the orbit. அப்போ எந்த சேட்டலைட்டை நம்ம ஆர்பிட்டில் கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அந்த எல்லா சேட்டலைட்டையும் அந்த இடத்துல வைக்கிறோம். Payload depends on the rocket mission. அந்த ராக்கெட் மிஷனை பொறுத்து அந்த பேலோடை டிசைன் பண்ணுறாங்க. The rockets are modified to launch satellite with a wide range of missions like communications, weather monitoring, spying, planetary exploration and as observations. அப்போ நம்ம எந்த மாதிரியான சேட்டலைட்டெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன். இப்போ நாங்கள் இங்கே கிளாஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருந்து எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் அது அந்த சேட்டலைட்னால தான் நடக்குது கம்யூனிகேஷன். வெதர் மானிட்டரிங், இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா, புயல் வருமா வெள்ளம் வருமானு சொல்கிறது. ஸ்பை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு நம்ம பக்கத்து கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நக்சலைட்டை யூஎஸில் இருக்கிறவங்க வந்து அந்த கண்ட்ரிக்கே தெரியாமல் உள்ளே வந்து அவங்கள ஷூட் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து ஸ்பை பண்ணுறாங்க. அப்போ அதுதான் வந்து ஸ்பையிங் அப்படின்னு சொல்கிறது. பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த பிளானட்டோட ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. அண்ட் அஸ் அப்சர்வேட்டரிங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணி வைக்கிறோம், ஜிபிஎஸ் இதெல்லாம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னமும் யூஎஸ்ஸை தான் டிபெண்ட் பண்ணி ஜிபிஎஸ் இருக்குது. அதனால் நம்ம எங்கே போகிறோம் வர்றோங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கண்ட்ரிக்குன்னு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த மிஷனை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ராக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ டெவலப்டு டு லான்ச் பீப்புள் இன்டு த எர்த்ஸ் ஆர்பிட் அண்ட் ஆன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து எர்த்தோட ஆர்பிட்டை பார்க்கணும், நான் மூனில் போய் இருந்துட்டு எர்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை வச்சு அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி ராக்கெட்டை டிசைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த பேலோடு சிஸ்டமில் இருக்கும். கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் சிஸ்டம் கைட்ஸ் த ராக்கெட் இன் இட்ஸ் பாத். அதோட பாதையில் போகிறதுக்கு இது கைட் பண்ணும். இட் மே இன்க்ளூட் சென்சார், ஆன்போர்டு கம்ப்யூட்டர், ரேடார் அண்டு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். இதெல்லாம் அந்த கைடன்ஸ் சிஸ்டமில் இருக்கும். அதாவது சென்சார் இருக்கும், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் இருக்கும், ரேடார் இருக்கும், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது தமிழில் வந்து ஸ்பேஸை பற்றி எடுத்த ஒரே படம் வந்து டிக் டிக் டிக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ இதை சொல்லும்போது நீங்கள் அந்த படத்தில் இதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இட் டேக் அப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் எ ராக்கெட். இதில் வந்து அதிகமான இடத்த இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் ஆக்குபை பண்ணிக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூவல் டேங்க்ஸ், பம்ப் அண்டு கம்பஷன் சேம்பர். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இருக்கும், பம்ப் இருக்கும், கம்பஷன் சேம்பர் இருக்கும். இது வந்து ஃபியூவல், கம்பஷன் சேம்பருங்கிறது இந்த இடத்துல வரும். இதெல்லாம் வந்து பம்ப்பு. There are two main type of propulsion system. இந்த ப்ரொபல்ஷனில் 2 types இருக்குது. They are liquid propulsion and solid propulsion system அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் liquid propulsionனா எப்படி இருக்கும், solid propulsionனா எப்படி இருக்கும்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் ப்ரொபல்லன்ஸுங்கிறதுல பார்க்க போகிறோம். Do you know Polar Satellite Launch Vehicle and Geosynchronous Satellite Launch Vehicle rockets are India's popular rocket. PSLV, GSLV. நம்ம ஒவ்வொரு தடவையும் சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது இந்த வேர்டை அடிக்கடி நியூஸில் கேட்போம். PSLV, GSLV. PSLVன்னு சொன்னால்
போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்வின்னு சொன்னால் ஜியோ சிங்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பேர். ஆக்டிவிட்டி 1, மேக் எ மாடல் ஆஃப் ராக்கெட் யூஸிங் த லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் டு யூ. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்களே ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் உங்கள் கையில் ஒரு பேப்பர் கிடைச்சா கூட நீங்கள் ஒரு ராக்கெட் பண்ணிடுவீங்க. ஆல்சோ ப்ரிப்பேர் அன் ஆல்பம் ஆஃப் ராக்கெட்ஸ் லான்ச்டு பை இந்தியா. இது வரைக்கும் இந்தியா வந்து என்னென்ன ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்குங்கிறத ஒரு ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட கூகுளில் போய் நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூனிவர்ஸ் அண்டு ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிறதுல ராக்கெட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் 3 டாபிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட். ராக்கெட்டோட பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், பேலோடு சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்சன் சிஸ்டம்னு இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல இந்த ராக்கெட் வந்து டைட்டானியம் ஆர் அலுமினியம் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த பேலோடு சிஸ்டம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மேன் வச்சு அனுப்புறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் சேட்டலைட் என்னென்ன வைக்கிறோமோ அதெல்லாம் வச்சு அனுப்பலாம். இந்த கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதான் இந்த ராக்கெட் எந்த பாதையில் போகணுங்கிற கைடன்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து தான் கிடைக்கும். அப்போ அது உள்ளே தான் சென்சார், ஆன்போர்டு கம்ப்யூட்டர், ரேடார், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ரொபல்சன் சிஸ்டம், இந்த ராக்கெட்டோட முக்கால்வாசி இடத்த இந்த ப்ரொபல்சன் சிஸ்டம் தான் ஆக்குப்பை பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல், அப்புறம் சேம்பர், அந்த டியூப் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரொபல்சன் சிஸ்டம்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லண்ட் அப்படிங்கிறதையும் லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.